எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார். திமுக ஆட்சியில் தான் எனக்கு நம்முடைய குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக சொல்லிட்டு இருக்கார். அவர் கொடுக்கல, கொடுக்க வச்ச அண்ணா திமுக தாங்க அடுக்கு கொடுக்க வச்சது. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல்களை குறிப்பிட்டு 28 மாதங்களும் கண்டுக்கல திமுக அரசாங்கம். நாங்க தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசணும், பொதுக்கூட்டத்தில் பேசணும், அறிக்கை வெளியிட்டோம், பேட்டி கொடுத்தோம் தொலைக்காட்சியின் வாயிலாக. வேற வழி இல்லாம திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த பெண்களுக்கு, நம்முடைய மகளிருக்கு, குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் கொடுத்தாங்க. கொடுக்க வைத்தது அண்ணா திமுக கட்சி என்பதை நினைவு கொள்ள வேண்டும். இப்பொழுது 17 லட்சம் பேர் கொடுப்பதை அறிவிச்சிருக்கார். ஏன் முதல்ல கொடுக்கல? அப்ப நிபந்தனை வச்சாங்க. இப்ப நிபந்தனையை தளர்த்தி 17 லட்சம் பேருக்கு இன்றைக்கு அந்த உரிமை தொகை கொடுப்பதாக சொல்லி இருக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? இன்னும் 5 மாசம் தான் கொடுக்க முடியும். திமுக ஆட்சியுடைய ஆயுள் காலம் 5 மாசம் தான். அதுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கே வர முடியாது. அவ்வளவு ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. ஆக 55 மாத காலம் அந்த மக்களுக்கு கிடைக்கல. இப்ப நிபந்தனை தளர்த்தி கொடுக்கிறீங்களே 17 லட்சம் பேருக்கு, அப்பொழுது நிபந்தனையை தளர்த்தி கொடுக்கப்பட்டிருந்தால் அவருக்கு 32 மாதம், அவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைச்சிருக்கும். இந்த குடும்ப தலைவிகளுடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. அடுத்த ஆண்டு நடைமுறை சட்டமன்ற பொது தேர்தலில் 17 லட்சம் பெண்களுடைய ஓட்டு தேவை. அதுக்காக இன்னைக்கு ஸ்டாலின் இந்த 17 லட்சம் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அறிவித்திருக்கிறார். அதுபோல எங்க பார்த்தாலும் சொல்றார் ஸ்டாலின், நாங்க கட்டணமில்லாத பேருந்து விட்டோம், கட்டணமில்லாத பேருந்தோம், ஓட்ட உடசல் பேருந்து. நீ பாத்தீங்க, ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு பேருந்து சக்கரை வெடிச்சு எதிர்த்து வந்த பகுதியில் கார்ல மோதி 9 பேர் இருந்துட்டாங்க. ஏற்கனவே சிவகங்கையில் ஒரு ஓட்டுநர் அந்த டயர் நூல் தெரியுது அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு போய் நிறுத்திட்டார். நீங்களே வந்து பாருங்க, இந்த டயரை வச்சுட்டு நாங்கள் எப்படி ஓட்ட முடியும்? சென்னையில் கார்பரேஷன், இங்க சென்னையில் இருக்கிற மாநகராட்சியில் இருக்கிற நகர பேருந்து ஒரு பெண்மணி பஸ்ல பயணம் செய்கின்ற பொழுது அதுல கீழே இருக்கிற பேஸ்ல இருக்கிற அந்த பகுதி, அந்த பிளாட்ஃபார்ம் உடைஞ்சு அதில் நடந்துகிட்டே ஓடுது. கத்தங்காட்டி, அந்த பெண் கத்தங்காட்டியும் டிரைவர் நிறுத்ததுனால உயிர் பழந்தாங்க. டயர் கழட்டிட்டு ஓடுது. பல பேருந்து தள்ளித்தான் மக்கள் கொண்டு போறாங்க. இப்படி ஒரு மோசமான ஆட்சி, ஒரு நிர்வாக திறமையிட்ட ஆட்சி, இப்படி மோசமான பேருந்துகளை வச்சு இன்னைக்கு ஸ்டாலின் பேசிட்டு இருக்கார்.